திருப்பரங்குன்றத்தில் இன்றைக்கு அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்களே, இந்த தீர்ப்பு எப்பொழுது வந்தது? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 2 நீதிபதிகள் அமர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2014 துவக்கப்பட்ட அந்த வழக்கு 2017 தீர்ப்பு சொல்லுகிறார்கள். அந்த தீர்ப்பு தருகிற போது ஆட்சியில் இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. நான் கேட்கிறேன், இவ்வளவு குதிக்கிற எடப்பாடிக்கு, அறிக்கை விடுகிற எடப்பாடிக்கு உனக்கு சொரணை இருந்திருந்தால், அந்த தீர்ப்பு தவறானது என்று சொல்லியிருந்தால் உன் ஆட்சியின் சார்பில் அப்பீலுக்கு போயிருக்க வேண்டியதானே? எந்த நீதிபதியினுடைய தீர்ப்பை வைத்துக் கொண்டு இவ்வளவு ஆட்டம் போடுகிற எடப்பாடியாக நான் நேரடியாக ஒரு கேள்வி கேட்கிறேன். இதே நீதிபதி தான் கரூரிலே ஒரு கோயில் வழக்கில் ஒரு தீர்ப்பு சொன்னார். என்ன தீர்ப்பு தெரியுமா? கோயிலில் இருக்கின்ற பிராமணர்கள் சாப்பிட்டு விட்டு போட்ட எச்சலையில் உருண்டால்தான் நீங்கள் மோட்சத்துக்கு போக முடியும் என்ற தீர்ப்பை சொன்னவர் தான் இந்த நீதிபதி. பிராமணன் சாப்பிட்டு விட்டு போட்ட எச்சையலையில் உருண்டால்தான் புண்ணியம் கிடைக்கும் என்று தீர்ப்பு சொல்லியிருக்கிறார். உள்ளபடியே அந்த தீர்ப்பை எடப்பாடி மதிப்பதாக இருந்தால், எச் ராஜா சாப்பிட்டு விட்டு போட்ட எச்சையலையில் எடப்பாடி உருள தயாரா? அவர் பிராமணர். அவ்வளவு சொரணை, அவ்வளவு வீரன், முருகன் மீது அவ்வளவு பக்தி பாசம் எடப்பாடிக்கு இருந்தால், எச் ராஜா சாப்பிட்டு போட்ட எச்சலையில் நாளை காலையில் சட்டையை கழட்டி உருண்டால் எங்களை எந்த கொம்பனாலும் விமர்சிக்க முடியவில்லை. அதனால்தான் இங்கே சேகர்பாபு சுட்டிக்காட்டியதை போல முருகனை வேலிலே கையிலே எடுத்தார்கள். பிறகு இதே திருப்பரங்குன்றத்திலே ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன், இங்கே சேகர்பாபு குறிப்பிட்டதை போல முருகன் தளபதிக்குத்தான் வேண்டியவன், திராவிட முன்னேற்ற கழகத்துக்குத்தான் வேண்டியவன் என்பதை இப்பொழுதல்ல, 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே அறிக்கை விடுகிற அறவேக்காட்டு அரசியல்வாதிகள், பாராளுமன்றத்திலே கூலிக்காக பேசுகிற ஒரு அமைச்சர், இங்கே வேல் அவரை தான் முதல்ல பிடிச்சிட்டு வந்தார். முருகன் பேர் வச்சிருந்தா முருகன் ஆகிவிடும். அவர் அங்கே இன்றைக்கு பாராளுமன்றத்திலே தவறான தகவல் எல்லாம் சொல்கிறார். அவருக்கு நான் இங்கே இருந்து சொல்கிறேன், முருகனுக்கு அறுபடை வீடு. அறுபடை வீடு எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது என்றால் திருச்செந்தூரிலே. அந்த திருச்செந்தூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இங்கே உட்கார்ந்து இருக்கிற அனிதா ராதாகிருஷ்ணன், அந்த முருகனுக்கு வழிபடுகிற அத்தனை பேரும் இந்த ராதாகிருஷ்ணன் அனிதாவைத்தான் திருச்செந்தூரிலிருந்து வெற்றி பெற செய்தார்கள். அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் முருகன் ஓட்டு போட்டார். பழனியிலே ஐபிக்கு போட்டார்கள், பழமுதீஸ்வரிலே மூர்த்திக்கு போட்டார்கள். அவர்கள் எல்லாம் மிஞ்சக்கூடிய வகையிலே மு.க. ஸ்டாலின் சின்னமான உதயசூரிலே போட்டியிட்ட ஜவஹர்லா என்ற ஒரு இஸ்லாமிய வெற்றி பெறுகிறேன் என்று அந்த சாமிமலை நமக்கு போட்டது. அடுத்து நேரா அங்கே இருந்து புறப்பட்டு எந்த வாகனத்தில் ஒன்றாலும் வரலாம். அந்த எந்த வாகனம் என்பதை பிஜேபியே முடிவு செஞ்சுட்டு, முருகன் அவர் விருப்பப்பட்ட வாகனத்திலே வந்து திருத்தணி மலையில உட்கார்ந்து இருக்கிறார். அந்த திருத்தணி தொகுதியிலும் சந்திரன் என்கிற உதயசூரியன் சின்னத்திலே போட்டிட்டு திமுக காரன் தான் வெற்றி பெற்றார். இப்போ நான் கேட்கிறேன், முருகன் யார் பக்கம் இருக்கிறார்? ஆனால் நீங்கள் ராமருக்கு கோயில் கட்டினீர்கள் அயோத்தியிலே, என்ன ஆச்சு? அயோத்தி தொகுதியிலே பிஜேபியில போட்டியிட்ட வேட்பாளர் தோற்று ஒரு ஜெனரல் சீட்ல ஒரு ஹரிஜனை நிக்க வச்சு இந்தியா கூட்டணியின் சார்பில் வெற்றியை தேடி கொடுத்த ராமர். ராமரும் எங்க பக்கம்தான், முருகரும் எங்க பக்கம்தான். முருகராலும் ராமராலும் விரட்டி அடிக்கப்பட்டவர்கள் தான் மோடியும் அமித்ஷாவும். அவர்களை தூக்கி வைத்துக் கொண்டு நேற்றைக்கு தினம் தீர்ப்பை வழங்கினார். தீர்ப்புக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. அதுவும் இன்னைக்கு போய் அம்மையாருடைய நினைவு நாள். இந்த நினைவு நாளில் ஜெயலலிதாவுக்கு துரோகம் செய்யக்கூடிய வகையில் ஒரு அறிக்கையை எடப்பாடி விட்டிருக்கிறார் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இது ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி. காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு பூராவும் நடைபெறுகிற நிகழ்ச்சிகளுக்கும் இன்றைக்கு இந்த அரங்கத்தில் நடைபெறுகிற நிகழ்ச்சிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்று சொன்னால், எதையுமே வித்தியாசமாக செய்யக்கூடிய ஆற்றல் தான் நம்முடைய சேகர்பாபுக்கு உண்டு. அந்த வகையிலே பீகார் தேர்தலில் நரேந்திர மோடியும் மற்றவர்களும் செய்த பொய் பிரச்சாரத்துக்கெல்லாம் இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கிற நீங்கள் எல்லாம் சாட்சியாக, தமிழ்நாட்டில் நாங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம், ஒற்றுமையாக இருக்கிறோம், உயர்வாக மதிக்கப்படுகிறோம் என்ற இலக்கை
இந்தியா பூராவிலும் இருக்கின்ற, குறிப்பாக டெல்லியில் இருக்கிற பாஜகவினுடைய அலுவலகத்தில் இருக்கிறவர்கள் தெரிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு இந்த சிறப்பான நிகழ்ச்சியை அருமை சகோதரர் சேகர்பாபு ஏற்பாடு செய்திருக்கிறார். நான் ஊடகக்காரர்களுக்கெல்லாம் ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன், பத்திரிகையாளருக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன். மேடையில் இருக்கிற எங்களையெல்லாம் படம் பிடித்து காட்டுவதை காட்டிலும் இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கிற இவர்களையெல்லாம் படம் எடுத்து காட்ட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். காரணம், திராவிட முன்னேற்றக் கழகம் என்றைக்குமே யாரையும் எதிர்த்து பழக்கம் கிடையாது. அந்த வகையில் இங்கே சேகர்பாபு பேசுகிற போது சுட்டிக்காட்டினார், தளபதி அவர்கள் சொன்னதை. வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல, வாக்களிக்காதவர்களுக்கும், வாக்களித்தவர்கள் ஒரு நல்லவர்களுக்கு வாக்களித்தோம் என்று பெருமைப்படுவார்கள், வாக்களிக்காதவர்கள் இப்படிப்பட்டவருக்கு வாக்களிக்கவில்லையே என்று வேதனைப்படுவார்கள் என்று உணர்த்துகிற வகையிலே தான் இங்கே அரங்கத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். இதை பார்க்கிற போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. காரணம், நான் பெருமைக்காக சொல்லவில்லை. என்னுடைய ஆலந்தூரிலே நான் 86 இருந்து தொடர்ந்து நகராட்சி மன்ற தலைவராக, ஆலந்தூர் நகராட்சியாக இருக்கிறவர்களை நான் தான் இருந்தேன். இங்கே இருக்கிற அனிதா ராதாகிருஷ்ணன் எங்கள் ஊரில் இருந்தால் படித்தவர். அவர் திருச்செந்தூர் எம்எல்ஏ இருக்கலாம், ஆனால் எங்கள் ஊரில் இருந்தால் அவருடைய படிப்பு ஆரம்பித்தது. அந்த ஊரிலே நான் 86 நகராட்சி தலைவராக வருவதற்கு காரணமாக இருந்தவர்களே வடநாட்டுக்கு இருந்து எங்கள் ஊருக்கு வந்த விஜயராஜ், சஜன், உக்கும்சந்த் போன்ற ஜெயின் சமுதாயத்தை சார்ந்த மிகப்பெரிய பணக்காரர்கள் இருந்தார்கள். ஆலந்தூரில் இருக்கிற பாதி சொத்து அவர்களுக்குத்தான். அப்பொழுது நான் நகரமன்ற தலைவரானவுடன் அவர் எனக்கு பாராட்டு கூட்டத்தை நடத்துகிற போது இதே போல் அரங்கத்தில் நான் பேசினேன். நான் இட்டுக்கட்டி சொல்லவில்லை. உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது ஆலந்தூரில் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். பொதுவாக வடநாட்டில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஓட்டப்பு வெளியே வந்து போட மாட்டாங்க. காரணம், யாராண்டா நமக்கு என்ன இருந்திருப்பார்கள். ஆனால் ஒவ்வொரு தேர்தலிலும் நான் போட்டியிடுகிற போது கியூவில் நின்று முதல்ல வாக்களிக்கக்கூடியவர்கள் என்னுடைய பகுதியிலே வாழ்ந்த வடநாட்டு மக்கள் தான் என்பதை நான் நன்றி உணர்வோடு இன்றைக்கு சொல்லுகிறேன். ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், 86 முதல்ல ஒரு 4-5 பெரியவர் தான் ஆதரித்தார்கள். அதற்கு பிறகு குறிப்பாக 2001 தேர்தலிலே அன்றைக்கு இருந்த ஜெயலலிதா மீது நான் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு போட்டேன். அதற்காக என்னுடைய ஆலந்தூரில் எல்லா பூத்தையும் கேப்சர் பண்ணி நான் வரக்கூடாது என்றே திட்டமிட்டு செயல்பட்டார். 20 பூத்துகளை கேப்சர் பண்ணி ஓட்டு போட்டாங்க. ஆனால் ஓட்டு போட்டான் புத்திசாலித்தனமாக போடலை. 2200 ஓட்டுக்கு தானே 2300 ஓட்டை போட்டான். ஆகவே எல்லோரும் சுட்டி காட்டியதைப் போல நான் யாரையும் நம்பவில்லை. என்னுடைய கருப்பு கோட்டை நம்பி வழக்கறிஞர் முறையில் மறு தேர்தலுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான் வைத்தேன். டோட்டல் ஓட்ஸ் போல்டு, டோட்டல் ஓட் எவ்வளவு, இந்த கணக்கை காட்டுங்கன்னு எடுத்து பார்த்தா டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸே 2100 இருக்குது. எப்போவுமே பூத்தில் 200 ஓட்டு அதிகமாக கொண்டு வந்துதான் அந்த 200ஐயும் சேர்த்து போட்டான். கள்ள ஓட்டு போடுற வரவன் அவனுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டை முடிக்கிறதுக்காக குத்தி போட்டு போயிட்டான். இதை பார்த்தவுடன் தேர்தல் அதிகாரிகளும் மீற உடையவில்லை. 2 நாட்களில் அடுத்த நாள் தேர்தல் வச்சாங்க 20 பூத்துக்கு. நான் பெருமைக்காக சொல்லவில்லை. பொதுவாக ரீபோலுக்குன்னா வரவே மாட்டாங்க. அந்த தேர்தலில் நடைபெற்ற அக்கிரமத்தை பார்த்து வடநாட்டில் இருந்த அத்தனை பேரும் ரீபோலுக்கு வந்து என்னை ஓட்டு போட்டு 8400 ஓட்டில் வெற்றி பெற செய்தார். இதை நான் ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், 2021 சேகர்பாபுக்கு வாக்களிக்காதவர்கள் கூட 2026
நிச்சயமாக எப்படிக்கு எனக்கு அளித்தார்களோ அதை போல் அளிப்பார்கள். காரணம் அதுதான் அவருடைய மனப்பான்மை என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, உங்களிலே ஒருவரை மாநகராட்சி மண்டலாக உதயசூரியனை நிற்க வைத்து வெற்றி பெற செய்தவர் சேகர்பாபு என்பதும் யாரும் மறந்துவிட மாட்டார். ஆக இந்த விழா என்பது உள்ளபடியே மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான விழா, ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் விழா. இதையெல்லாம் பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் ஒரு கூட்டம் திட்டமிட்டு இந்த ஆட்சிக்கு தமிழ்நாட்டிலே அனிதா சுட்டிக்காட்டியதை போல, சேகர்பாபு சிங்கமனங்கிய கர்ஜத்ததை போல எங்களை எந்த கொம்பனாலும் விமர்சிக்க முடியவில்லை. அதனால்தான் இங்கே சேகர்பாபு சுட்டிக்காட்டியதை போல முருகனை வேலிலே கையிலே எடுத்தார்கள். பிறகு இதே திருப்பரங்குன்றத்திலே ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார்கள். ஆனால் அவர்களுக்கெல்லாம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன், இங்கே சேகர்பாபு குறிப்பிட்டதைப் போல முருகன் தளபதிக்குத்தான் வேண்டியவன், திராவிட முன்னேற்றக் கழகத்துக்குத்தான் வேண்டியவன் என்பதை இப்பொழுதல்ல, 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலிலே அறிக்கை விடுகிற அறவேக்காட்டு அரசியல்வாதிகள், பாராளுமன்றத்திலே கூலிக்காக பேசுகிற ஒரு அமைச்சர், இங்கே வேல் அவரை தான் முதல்ல பிடிச்சிட்டு வந்தார். முருகன் பேர் வச்சிருந்தா முருகன் ஆகிவிட முடியாது. அவர் அங்கே இன்றைக்கு பாராளுமன்றத்தில் தவறான தகவல் எல்லாம் சொல்கிறார். அவருக்கு நான் இங்கே இருந்து சொல்கிறேன், முருகனுக்கு அறுபடை வீடு. அறுபடை வீடு எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது என்றால் திருச்செந்தூரிலே. அந்த திருச்செந்தூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இங்கே உட்கார்ந்திருக்கிற அனிதா ராதாகிருஷ்ணன். அந்த முருகனுக்கு வழிபடுகிற அத்தனை பேரும் இந்த ராதாகிருஷ்ணன் அனிதாவைத்தான் திருச்செந்தூரிலிருந்து வெற்றி பெற செய்தார்கள். முதல் வீடு திருச்செந்தூர், அடுத்த வீடு முருகனுக்கு பழனி. அந்த முருகனின் பழனி முருகன் திருச்செந்தூர் முருகனுக்கு ஒன்றும் நான் குறைத்தவன் அல்ல. நீ மட்டும் உதயசூரனை ஜெயிக்க விட்டால் போதுமா, நானும் உதயசூரனை ஜெயிக்க வைக்கிறேன் என்று ஐபி செந்திலே என்று பழனியே என்று வெற்றி பெற செய்தார். அதற்கடுத்து கீழே வருகிற பழமுதிர் சோலை, அது இன்னொரு வீடு, முருகனுடைய வீடு. அங்கே யார் என்று சொன்னால் இன்னொரு அமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய மூர்த்திக்கு உதயசூரிலே போட்டு வெற்றி பெற்றார். அதற்கடுத்து கீழே வந்தீர்களே ஆனால் கும்பகோணத்தில் பக்கத்தில் இருக்கிற சுவாமி மலை, அந்த சுவாமி மலையிலே அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் முருகன் ஓட்டு போட்டார். பழனியிலே ஐபிக்கு போட்டார்கள், பழமுதிர் சோலையில் மூர்த்திக்கு போட்டார்கள். அவர்களெல்லாம் மிஞ்சக்கூடிய வகையிலே முக ஸ்டாலின் சின்னமான உதயசூரிலே போட்டியிட்ட ஜவஹர்லா என்ற ஒரு இஸ்லாமிய வெற்றி பெறுகிறேன் என்று அந்த சுவாமி மலை நமக்கு போட்டது. அடுத்து நேராக அங்கே இருந்து புறப்பட்டு எந்த வாகனத்தில் ஒன்றாலும் வரலாம். அந்த எந்த வாகனம் என்பதை பிஜேபியே முடிவு செஞ்சுட்டு, முருகன் அவர் விருப்பப்பட்ட வாகனத்திலே வந்து திருத்தணி மலையில் உட்கார்ந்திருக்கிறார். அந்த திருத்தணி தொகுதியிலும் சந்திரன் என்கிற உதயசூரியன் சின்னத்திலே போட்டிட்டு திமுக காரன் தான் வெற்றி பெற்றார். இப்போ நான் கேட்கிறேன், முருகன் யார் பக்கம் இருக்கிறார்? அறுபடை வீட்டிலும் உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டு இந்த நாட்டிலே முக ஸ்டாலின் தான் ஆள வேண்டும் என்று உத்தரவு போட்டுவரே அறுபடை வீட்டிலே முருகன் தான். ஆனால் நீங்கள் ராமருக்கு கோயில் கட்டினீர்கள் அயோத்தியிலே. என்ன ஆச்சு? அயோத்தி தொகுதியிலே பிஜேபியில் போட்டியிட்ட வேட்பாளர் தோற்று ஒரு ஜெனரல் சீட்டிலே ஒரு ஹரிஜனை நிற்க வச்சு இந்தியா கூட்டணியின் சார்பில் வெற்றியை தேதி கொடுத்த ராமர். இப்போ ராமரும் எங்கள் பக்கம்தான், முருகனும் எங்கள் பக்கம்தான். முருகராலும் ராமராலும் விரட்டி அடிக்கப்பட்டவர்கள் தான் மோடியும் அமித்ஷாவும்.
அவர்களை தூக்கி வைத்து கொண்டு நேற்றைக்கு தினம் தீர்ப்பை வழங்கினார். தீர்ப்புக்குள்ளே நான் போக விரும்பவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன், ஒரு தீர்ப்பு இங்கிருந்து வந்தால் அதுவே இறுதி தீர்ப்பு இல்லை. அதை வைத்துக்கொண்டு யாரும் கொண்டாட வேண்டாம். உதாரணத்திற்கு சொல்கிறேன், நானே போட்ட வழக்கில் பல தீர்ப்புகள் அப்படி வந்திருக்கிறது. இங்கே எல்லோரும் சுட்டி காட்டியதை போல அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கிற போது முதலில் டான்சி வழக்கை போட்டவனே நான் தான். அந்த வழக்கிலே கீழ்கோர்ட்டிலே அம்மையாருக்கு தண்டனை கிடைத்தது. 2001 தேர்தலில் அந்த அம்மையார் போட்டியிட்டார். முதலமைச்சராக தண்டனை பெற்றிருந்த காரணத்தால் வர முடியவில்லை. ஆட்சி அமைந்தவுடன் அவசரமாக சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்து அம்மையாருக்கு விடுதலை கொடுத்தது. ஆனால் நான் விடவில்லை. உச்சநீதிமன்றத்திற்கு அப்பீலுக்கு சென்றேன். அங்கே ஜெயலலிதா சரணடைந்து டான்சி நிலத்தை ஒப்படைக்க செய்த கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். அந்த உச்சநீதிமன்றத்தில் ஜெயலலிதாவை கடுமையாக கண்டித்து விட்டார்கள். அது ஒரு கேஸு. அதற்கடுத்து அம்மையாருக்கு சொத்து குவிப்பு வழக்கு நடைபெற்றது. கீழ்கோர்ட்டில் இருக்கிற நீதிபதி குன்கா என்பவர் 4 ஆண்டு கால தண்டனை கொடுத்தார். அவசரமாக கர்நாடக ஹைகோர்ட்டில் கணக்கிலே புலியான குமாரசாமி என்ற ஒரு நீதிபதி ஜெயலலிதாவை விடுதலை செய்தார். திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்துக்கு சென்றோம். 4 வருடம் கன்ஃபார்ம் ஆகி சசிகலா தண்டனை அனுபவித்து வந்தார்கள். இது வரலாறு. இதை தெரிந்து கொள்ளாமல் எடப்பாடி துள்ளுகிறார். இங்கே பேசிய சேகர்பாபு நேற்றைய தினம் அவர் கொடுத்த பேட்டி நான் முதலமைச்சருடைய அறையிலே இன்றைக்கு உட்கார்ந்து கேட்டேன். அவ்வளோ சிறப்பாக வக்கீல் கூட சொல்ல முடியாத பாயிண்டெல்லாம் சொன்னார். இந்த திருப்பரங்குன்றத்தில் இன்றைக்கு அரசியலாக்கி கொண்டிருக்கிறார்களே, இந்த தீர்ப்பு எப்பொழுது வந்தது? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 2 நீதிபதிகள் அமர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் 2014 துவக்கப்பட்ட அந்த வழக்கு 2017 தீர்ப்பு சொல்கிறார்கள். அந்த தீர்ப்பு தருகிற போது ஆட்சியில் இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி. நான் கேட்கிறேன், இவ்வளோ குதிக்கிற எடப்பாடிக்கு, அறிக்கை விடுகிற எடப்பாடிக்கு உனக்கு சொரணை இருந்திருந்தால், அந்த தீர்ப்பு தவறானது என்று சொல்லியிருந்தால் உன் ஆட்சியின் சார்பில் அப்பீலுக்கு போயிருக்க வேண்டியதானே? போனாயா? ஆக ஜெயலலிதாவினுடைய ஆட்சியிலே எந்த உத்தரவு போட அம்மையார் அவர்கள் ஆட்சியில் அஃபிடவிட் தாக்கல் பண்ணாங்க, அந்த அம்மா ஆட்சியில் தான் கவுண்டரை போடுறாங்க. ஆக இந்த தீர்ப்பின் வாயிலாக கண்டன அறிக்கை விட்டுகிற மூலமாக அதுவும் இன்னைக்கு போய் அம்மையாருடைய நினைவு நாள். இந்த நினைவு நாளில் ஜெயலலிதாவுக்கு துரோகம் செய்யக்கூடிய வகையில் ஒரு அறிக்கையை எடப்பாடி விட்டிருக்கிறார் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அம்மையாருக்கு செய்கிற துரோகம். அம்மையாரை விட நீ என்ன பெரிய அறிவாளியா, அறிவுலக மேதையா? அந்த அம்மையாருக்கு தெரியாததா? அதே நான் திரும்பி கேட்க விரும்புகிறேன். நேரம் இல்லாத காரணத்தினால் ஒன்றை மட்டும் நான் கேட்க விரும்புகிறேன். எந்த நீதிபதியினுடைய தீர்ப்பு வைத்துக்கொண்டு இவ்வளோ ஆட்டம் போடுகிற எடப்பாடியாக நான் நேரடியாக ஒரு கேள்வி கேட்கிறேன். இதே நீதிபதி தான் கரூரிலே ஒரு கோயில் வழக்கில் ஒரு தீர்ப்பு சொன்னார். என்ன தீர்ப்பு தெரியுமா? கோயிலில் இருக்கின்ற பிராமணர்கள் சாப்பிட்டு விட்டு போட்ட எச்சலையில் உருண்டால்தான் நீங்கள் மோட்சத்துக்கு போக முடியும் என்ற தீர்ப்பை சொன்னவர் தான் இந்த நீதிபதி. எந்த நீதிபதி கலவரத்துக்கு காரணமான ஒரு தீர்ப்பை வழங்கினார் என்று எல்லோரும் பேசுகிறோமோ, அதே நீதிபதி தான் எடப்பாடி அவர்களே கரூரிலே ஒரு கோயிலே போடப்பட்ட வழக்கில் பிராமணன் சாப்பிட்டு விட்டு போட்ட எச்சை அறையில் உருண்டால்தான் புண்ணியம் கிடைக்கும் என்று தீர்ப்பு சொல்லியிருக்கிறார். உள்ளபடியே அந்த தீர்ப்பை எடப்பாடி மதிப்பதாக இருந்தால் எச் ராஜா சாப்பிட்டு விட்டு போட்ட எச்சை அலையில் எடப்பாடி உருள தயாரா?
அவர் பிராமணர். அவ்வளோ சொரணை, அவ்வளோ வீரம், முருகன் மீது அவ்வளோ பக்தி பாசம் எடப்பாடிக்கு இருந்தால் எச் ராஜா சாப்பிட்டு போட்ட எச்சலையில் நாளை காலையில் சட்டையை கழட்டி உருண்டால் அவரை மதிக்க பாராட்ட நான் தயாராக இருக்கிறேன் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.